பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? சமாதானமாக இருக்கீங்களா? இது புது நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்று கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 62:8 நீங்கள் பாருங்கள். 8வது வசனம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள், அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடிக்கலமாக இருக்கிறார். அன்பானவர்களே, தாவீது சொல்கிறார் பாருங்கள், ஜனங்களே தேவனை நம்புங்க, தேவன் நம்புங்க. இந்த உலகத்தில் மனுஷனை நம்பாதீங்க, எதுவும் நம்பாதீங்க. உங்கள் ஆஸ்தியோ அந்தஸ்தோ எதுவுமே நம்பாதீங்க. உங்கள் பிடிப்போ பணமோ நம்பாதீங்க. கர்த்தரையே நம்புங்க. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. என்னென்ன கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கம், வியாதி என்ன இருந்தாலும் சரி, அவர் சமூகத்தில் நீர் எல்லாம் ஊற்றி விடுங்க. தேவன் நமக்கு அடிக்கலமாக இருக்கிறார். தேவனே நம்மளுக்கு அடிக்கலாம். இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளுக்கு அடிக்கலம் கிடையாது. தேவனை மட்டும்தான் நம்மளுக்கு அடிக்கலம்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அன்பானவர்களே, அதுபோல தான் தேவன் என்ன பண்ணணும், எல்லாம் அவரை நம்பி அவரை பாதத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றி விடுங்க. என்னென்ன கஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ, என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியங்களெல்லாம் அவர் பாதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதே போல் 1 சாமுவேல் 1:15 பார்க்கும்போது பாருங்கள், அன்னாள் என்ன சொல்கிற பாருங்கள், நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்னு சொல்கிறார். அப்போது ஏலிச்சுக்கு சொல்கிறாரு, என்ன ஆலயத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கிறேம்மா, ஆலயத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கிற, திராட்சை ரசம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு நீ எதேதோ வளரி கொண்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ஏலி சொல்லும்போது அவளை சொல்கிற அன்னாள், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தையே ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல தான் அன்பானவர்களே, உங்கள் இதயத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் ஆண்டவரை நம்பி அவரை பாதத்தில் ஊட்ட விடுங்க. கர்த்தர் என்ன பண்ணுறார், உங்களுக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். யோபு சொல்கிறார் பாருங்கள், யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அதுபோல் அன்பானவர்களே, அவர் மேலே நம்ம என்ன பண்ணணும், நம்பிக்கையாக இருக்கணும். அவர் கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் அவரை தவிர நம்மளுக்கு வேறு யாரும் இல்லை. அவரு தான் நம்ம நம்பணும். அவர்கிட்டே தான் நம்ம எல்லாம் கஷ்டம், கண்ணீர் எல்லாம் நம்ம ஹிருதயம் எல்லாம் ஊற்றணும். அதே போல் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள், 18:2 நீங்கள் பார்க்கும்போது, சங்கீதம் 18:2, கர்த்தர் என் கண்மலையும் என் கேடையும் என் இரட்சரும் என் தேவனும் நான் என் அடிக்கலம்னு சொல்கிறார். அதுபோல தான் அவரே எனக்கு கண்மலையும் என் கேடகமும் என் இரட்சகரும் என் அடிக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி தாவீது சொன்னது போல், அன்பானவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஹிருதயத்தெல்லாம் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தர்கிட்ட எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. ஆனால் ஒன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ண கவலைப்படாதீங்க. ஏன்னா பாருங்கள், பிலிப்பியர் 4:6 சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமலும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கும் தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதே போல தான் பிலிப்பியர் 4:6 நீங்கள் பார்க்க எல்லாமே உங்கள் ஜெபமும் வேண்டுதல் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவருக்கு சொல்லுங்க, அவர் கூட இருங்க, அவர் பாதத்தில் நீங்கள் காத்திருந்தங்க இருங்க, ஜெபிங்க, எல்லாம் நீங்கள் அவர் பாதத்தில் ஊற்றி விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, கர்த்தர் உங்கள் காரியங்களெல்லாம் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அதே சங்கீதம் 37:3 பாருங்கள், கர்த்தரையே நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்தும் சத்தியத்தை மேய்த்து கொள்ளுன்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. கர்த்தரை நம்பு, நன்மை செய், தேசத்தில் குடியிரு, சத்தியத்தை மேற்றுக்கொள், சத்தியத்திலவே நீ இரு அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. அதுபோல் அன்பானவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனை பாதத்தில் நீங்கள் தேவனை பாதத்தில் நீங்கள் எல்லாம் ஊற்றி விடுங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொன்று பாருங்கள், 3வதாக நீங்கள் சங்கீதம் 46:11 47 வரை நீங்கள் படிங்க. 47 வரை பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு அடிக்கலமாக இருக்கிறார் என்று என்ன நீங்கள் படிங்க. அதுபோல் தேவன் சேனைகளின் கர்த்தர் தான் நம்மளுக்கு எல்லாமே. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர் நம்புங்க, உங்கள் பாரத்தெல்லாம் அவங்க பாதத்தில் ஊற்றி விடுங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்போ நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, தாவீது சொன்னது போல் கர்த்தாவே, ஆண்டவரே, அப்போ அவங்க சமூகத்தில்
கர்த்தாவே ஆண்டவரை எல்லா காரியங்களும் கர்த்தாவை ஊற்றி விடுவோம் என்று இந்த வாசனங்கள் கேட்டு கர்த்தாவை ஒவ்வொரு காரியங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேலே அவங்க தேவைகள் எல்லாம் சந்தித்து அவங்க மேலே ஒன்று கரம் இறங்கி கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் கரமிங்க அவங்க தேவைகளை சந்திங்க அவங்கள ஆசீர்வதிங்க ஒவ்வொரு காரியங்களும் நடத்தி கொடுங்கப்பா. ஏசையா ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.